தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில் திடீர் குழப்பம். அதிமுக கூட்டணியில் திடீர் குழப்பம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். நடிகர் விஜய் ஒரு குண்டை தூக்கி போட்டார். தாங்கள் ஆட்சியில் பங்கு தர தயாராக இருப்பதாகவும், அதிகாரத்தில் பங்கு தர தயாராக இருப்பதாகவும், கூட்டணி ஆட்சி அமைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அவர் போட்ட குண்டு திமுக அதிமுக கூட்டணியில் வெடிக்க ஆரம்பித்தது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 2 கட்சிகளும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை வைத்து திமுகவுக்கு தலைவலியை கொடுத்து கொண்டுள்ளன. அதே நேரத்தில் அதிமுகவிலும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துகின்றன. நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். அதாவது அதிமுக பெரும்பான்மை பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று பொருள்படும் விதமாக அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். அவர் பேசி முடித்த பின்பு உரையாற்றிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னால் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்காது, அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று பொருள்படும் விதமாக அவர் கூறினார். இது அதிமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அதிமுக மூத்த தலைவர்கள் தம்பித்துரை, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் அதிமுக தனிப்பெரும்பான்மை பெறும், தனித்து ஆட்சி அமைக்கும், தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்பவில்லை என்று கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதேபோன்று எடப்பாடியும் நேற்றைய தினம் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ கூட்டணி ஆட்சி அமையும் என்று பொருள்படும் விதமாக நேற்றைய தினம் கருத்துக்களை தெரிவித்தது. இது அதிமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே அதிமுக கூட்டணியில் குழப்பம். அதிமுக தெளிவாக கராராக தெரிவிக்கவில்லை. அடுத்து அமைய உள்ளது அதிமுக ஆட்சியா, அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா என்பது தெளிவாக விளக்கப்படவில்லை. ஆகவே அதிமுக தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பாஜக இவ்வாறு தெரிவித்திருப்பது அதிமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார். டெல்லியில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. பாஜக மூத்த தலைவர்கள் அதிமுகவை மிரட்டுவதாக கூறப்படுகிறது. கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்திப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ கூட்டணி ஆட்சி இல்லை, தனித்து ஆட்சிதான் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே அதிமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது.